மாட்டினது யாரு? டேனியலா இல்லை நம்ம ஹீரோவா? எங்கடா போச்சு? கமான் கமான் சீக்கிரம் ஏறு. ஸோ இங்கே இருந்தால் ஃபோன் எங்கடா போயிருக்கும்? டேய் என் நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணு. இதை பண்ணுறேன். அண்ணே ஃபோன் எப்படி இங்கே வந்திருக்கும்? சரி, ஃபோனில் என்னலாம் பார்த்துருக்கான்னு பார்ப்போம். முதல்ல இருந்தே பார்ப்போம். வாட்ஸ்அப் பார்த்துருக்கான், கேலரியை பார்த்துருக்கான், மெசேஜை பார்த்துருக்கான். கெவின் மேட்னிக் ஃபோன் பண்ணியிருக்காரா? இரு, கெவின் மேட்னிக்கிட்ட இவன் என்ன பேசியிருக்கான்னு பார்ப்போம். டேனியல், நீ விஜயகுமாரை கொன்ன இடத்துல சிசிடிவிஸ் இருந்திருக்கு. அந்த ஃபுட்டேஜஸ் உனக்கு அனுப்பி வச்சுருக்கேன் பாரு. எதை பண்ணாலும் கேர்ஃபுல்லாக பண்ணு. இப்போ தான் மெயிலை ஃபார்வேர்டு பண்ணியிருக்கான். ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான், இங்கே பக்கத்தில் எங்கேயாவது தான் இருப்பான். இங்கே தான் போகிறான் பாரு. இந்த படி அந்த உயிரோட விட்டுறாத. இப்போ என்னண்ணா பண்ணுறது? இப்போ என்ன பண்ண போகிற? ஃபோனில் இருக்க வீடியோவை டெலிட் பண்ண ட்ரை பண்ணலாமா? எப்போ லூஸு மாதிரி யோசிக்காத. அது மெயிலில் இருக்குது, எந்த செல்லனாலும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ டைமை வேஸ்ட் பண்ணாமல் நான் சொல்கிறத மட்டும் பண்ணு. இப்போ ஒரு நெட்வொர்க் ஜாமர் என்ன பண்ணுமோ அதை தான் பண்ண போகிறோம். அந்த மெயில் அவன் ஃபோன்லேருந்து வேறு எங்கேயும் போயிடக்கூடாது. அடுத்த 5 நிமிஷத்துக்கு அவன் மொபைலுக்கு எந்த நெட்வொர்க்கும் கனெக்ட் ஆகக்கூடாது. அண்ணா அவன் ரொம்ப தூரம் போயிட்டான். இதுக்கு மேலே அவன் சிக்னலை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுண்ணா. நீ அவன் லொக்கேஷனை ட்ராக் பண்ணு. நீ நான் சொல்கிறத பண்ணு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? டம்ஸ்டர் டைவிங். அப்படின்னா குப்பையில் இருந்து புதையில தேட போகிறோம். இன்னும் அவன் மூமெண்ட்டில் தான் இருக்கான். இந்த லிங்க்கை அவனுக்கு மெயில் பண்ணு. அடுத்த 5 நிமிஷத்தில் அவன் மொபைலில் இருந்து மட்டும் இல்லாமல் அவன் மெயிலில் இருந்தே தூக்குறோம். அவன் ஃபோனை அது ரீச் ஆனாலே போதும், அவனோட மொத்த மெயிலும் நம்ம கையில். அண்ணே டவர் கட் ஆகிடுச்சு. ஒருவேளை ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அடச்சே, இப்போ வந்துச்சு. இதானே இந்த வீடியோ தான். எஸ் கமான், இதே தான். கமான் அண்ணா, ஆனால் சிக்னல் ஸ்டேபிளாக இருக்குது, ஒரே இடத்துல தான் காட்டுது. அப்போ அங்கே ஏதோ நடக்குது.
என்ன திடீர்னு கேன்சல் ஆயிருச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. தப்பு அவன் தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவனை ஒன்றும் பண்ண முடியலப்பா. கண்ணா, வருத்தப்படாதய்யா. நீ ஜெயிக்க பிறந்தவன். உன்னுடைய வெற்றிக்கு கண்டிப்பாக நான் துணை இருப்பேன். இந்த கேஸில் எனக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கியா? என்ன சொல்கிறீங்கப்பா? ஆமாப்பா, தங்கச்சி போன கையில் எடுத்து பார்த்துக்கிட்டு அதில் அவள் சாக காரணமாக இருந்த பையனோட ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன். அது உனக்கு ஏதாவது யூஸ் ஆகுமாப்பா? சூப்பர்ப்பா, நிச்சயமா. நீங்கள் அந்த ஃபோட்டோவை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் ஒன்று பண்ணுங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு உடனே ஊருக்கு கிளம்பி வந்துருங்கப்பா. இப்போ உடனே ஊருக்கு கிளம்பி வர்றேன். பா, எப்போ வந்தீங்க? அட்ரஸ்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? பா பா அப்பா இப்போ எங்கே இருக்கான் அவன்? இங்கே தான் இருக்கான். சரி, அதான் இப்போ உடனே வந்துடுவோமே. ஃபோன் எதுக்கு? வாங்க சார். எங்கே போகிறீங்க? காலையில் நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கீங்க. ஏதாவது பேசுனா சாவுடா. அவ்வளோ ஈஸியாக போட்டுடலாம்னு நினச்சியா? அண்ணே மன்னிச்சிடுண்ணே, தெரியாமல் பண்ணிட்டேன். டேய், சார், என்ன பேசிகிட்டு இருந்தோம்? என்ன பார்க்குற? இங்கே ட்விஸ்ட்டு எனக்குல தம்பி, உனக்கு தான். இவன் எனக்கு மட்டும் துரோகி இல்லை, உனக்கும் தான். நான் கெட்டவன் தான். ஆனால் பொண்ணுங்க விஷயத்தில் உன் தங்கச்சி சாவுக்கு காரணமாக இருந்தவன் இதோ இவன் தான். எனக்கு கூட தெரியாது. ஏன் அதை எங்கே உங்கள் அப்பா வாங்கிட்ட சொல்லிடுவார ஒன்று? அவரையும் அதுக்காக ஐயா சாமி என்னை விட்டுறான்லாம் கேட்கல. விஜயகுமார் விஷயத்தில் பணத்தை அடித்தது நான் தான். அதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியும்? ஆதாரம் இருக்குது. எவ்வளவு தப்பு பண்ணாலும் தண்டனை இல்லை, ஆதாரம் இருந்தால் தான் தண்டனை. எல்லாரும் சொல்கிறது தான், முதல்ல தப்பு பண்ணுற எவனும் வேணும்னு தப்பு பண்ணுறது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சமுதாயமும் ஏன் இந்த சட்டத்திட்டமும் தான் ஒருத்தனை தப்பு பண்ண வைக்குது.
என் கண்ணு முன்னாலேயே எங்கள் அப்பனை கொண்டாங்க. இவன் தான் கொண்டான்னு எல்லாத்துட்டையும் சொல்லி பார்த்தேன். இங்கே தண்டனை கொடுக்கணுன்னா ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணுமா? ஆதாரத்துக்கு நான் எங்கே போகிறது? சரி, சட்டத்தினால தான் எதுவும் பண்ண முடியல, ஆண்டவனாவது தண்டனை கொடுப்பான்னு பார்த்தேன். அவன் எங்கே கொடுத்தான்? அதான் நான் கொடுத்தேன். நடு ரோட்டில் ஓட ஓட விட்டு வெட்டினேன். அவன் கண்ணில் பார்த்த அந்த பயம் அதுதான் என்னை திருப்திப்படுத்துச்சு. அப்புறம் இந்த பணத்துக்காக தான் அந்த ஹேக்கிங்லாம். நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பார்த்தியா? சரி, இப்போ நீ என்னென்ன பண்ண போகிற? பிரைம் மினிஸ்டருக்குள்ள காரணமாக இருந்தவனே இன்னும் உயிரோடு இருக்கான். அதுக்குள்ளே என்ன பிடிக்க வந்துட்ட? ஒரு நிமிஷம் குழம்பி போய் நின்னேன். நான் தேடி வந்தவன் என் கண் முன்னாடி செத்து கிடந்தான். ஆனால் இவனை விட்டு வைக்க இவன் ஒன்றும் உத்தமம் இல்லையே. அதெல்லாம் அப்போ. இப்போ டாக்டர் பிரியங்கா ரெட்டி கேஸில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல? நூறு குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பது பழமொழி. குற்றம் செய்தவன் தண்டிக்கப்படாவிடில் பாதிக்கப்பட்டவன் என்ன ஏமாளியா? ஒரு குற்றவாளி கூட தப்பிக்கப்படக்கூடாது என்பதே புதுமொழி. நேர்மை தவறாது தன் வாழ்க்கையையே அர்ப்பணம் செய்யும் காவல்துறையினருக்கு இப்படம் சமர்ப்பணம்.